வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் இது ஃபில் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். இன்னும் ஒரு சில பேர் ஃபில் பண்ணாமல் இருப்பீங்க. இதை கம்ப்ளீட்டாக இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டேன். அதுதான் அதில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஓட்டர் ஐடி கார்டுலேருந்து எல்லா நம்பருமே தெரியற மாதிரி எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். அதனால இப்போ அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியற மாதிரி இப்போ நான் ஈஸியான மெத்தடில் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் நீங்கள் மேலே இருக்கிற காலத்தில் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிடுறீங்க. இந்த பிறந்த தேதி, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பரு, தந்தை பெயர், தந்தை ஐடி கார்டு நம்பர் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி அடுத்தது தாயார் பெயர் இருந்தால் எழுதலாம், இல்லைன்னா தேவையில்லை. துணைவரின் பெயர் இருப்பின், கணவன் மனைவி இருப்பின் இருந்தால் எழுதலாம், இல்லைன்னா தேவையில்லை. அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டைன்னு இருந்தால் எழுதலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2002 எஸ்ஐஆரில் என்னோட பேர் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மேலே ஃபில் பண்ணுறோம்ல, அதுக்கு நேர் கீழே இருக்கிற காலத்தில், அதாவது மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாக்ஸு, கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிறது 2வது பாக்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது 3வது பாக்ஸ். அப்போ நம்ம என்னோட பேர் 2002 எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்னா இந்த 3வது பாக்ஸுக்கு வர்றோம். 3வது பாக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். அதாவது 2002வது வருஷம் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் அம்மா பேரோ, உங்கள் அப்பா பேரோ, உங்கள் உறவினர்கள் யாரோ ஒருத்தர் பேரோ இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பெயர் இங்கே கேட்குறாங்க. நம்மளுக்கு மோஸ்ட்லி அம்மா அப்பான்னு இப்போ நம்ம பார்ப்போம். அம்மா பேர் இருக்கு, எங்கள் அம்மா பேர் இப்போ அதில் இருக்கு அப்படின்னா எங்கள் அம்மா பேர் எழுதிக்கிறோம். அவங்களோட புகைப்பட அடையாள அட்டை எண் 2002வது வருஷத்தோடைய அடையாள அட்டை எண், இப்போ இருக்கிற அடையாள அட்டை எண் இல்லை, 2002வது வருஷத்தினுடைய அடையாள அட்டை எண், உறவினரின் பெயர். அந்த 2002 ஓட்டர் லிஸ்ட்ல அம்மாவுடைய பெயர் இருக்குது. அதுல அம்மாவுடைய பெயருக்கு பக்கத்துல அவருடைய பாதுகாவலர் பெயர், தந்தையோட பெயரோ, கணவருடைய பெயரோ இன்னும் இருக்கும். அந்த பேரை எழுதணும். இப்ப அம்மா பேர் எழுதிட்டோம். அந்த பட்டியலில் அம்மாவுடைய உறவினர் பெயர் அப்பா பெயர் போட்டிருக்குது, கணவர்னு போட்டு உறவு முறைன்னு கீழே போட்டிருக்குது. அப்ப அம்மாவுக்கு இப்ப நான் கீழே எழுதியிருக்கிற பெயர், அம்மாவுக்கு இப்ப நான் கீழே எழுதியிருக்கிற அப்பாவுடைய பெயர், அப்பா என்ன ஆகணும், கணவர் அப்படின்னு எழுதிக்கிறோம். எந்த மாவட்டம் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்களோ அந்த மாவட்டம், அந்த மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர் எழுதிக்கிறோம். அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண். இப்ப இந்த 3ல தான் பிரச்சனை. பாத்தீங்க அப்படின்னா 2002வது வருஷத்துல அவங்க ஓட்டு போட்ட சட்டமன்ற தொகுதியோட எண் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்ப இருந்த எண் வேற, இப்ப இருக்கிற எண் வேற. அப்ப இருந்த எண் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப இருந்த பாகம் எண் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வரிசை எண் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்ப எல்லாமே மாறி இருக்குது. இப்ப இருக்கிற வரிசை நம்பர் வேறையா இருக்கும், பாகம் எண் வேறையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த எண் இப்போ உள்ளது வேறையா இருக்கும். அப்ப 2002வது வருஷத்துல எண் இருக்குதோ அதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இது என்னுடைய ஃபார்முக்கு. இதே உங்க பெயர் 2002 வாக்காளர் பட்டியல்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு பாக்குறதே ஒரு விஷயம். 2002ல உங்க பேர் இருந்தது அப்படின்னா இந்த சைடு காலத்துல எழுதணும். அதாவது ஃபார்ம் இப்படி வச்சீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற காலத்துல 2002ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா எழுதணும். இருந்துச்சா இல்லையானே எனக்கு தெரியல, நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழியத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒரு வேளை உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா அங்க மேல வாக்காளரின் பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், 2002ல என்ன எண் இருந்ததோ அந்த எண்ணு. அப்போ அவங்களுக்கு உறவினர்னு யாரை கொடுத்திருந்தாங்களோ அந்த உறவினர் பெயர், அவர் இவங்களுக்கு என்ன உறவு முறையாகுது அதை எழுதிக்கணும். மாவட்டம், மாநிலம், அப்பத்த சட்டமன்ற தொகுதியின் எண், அப்பத்த பாகம் எண், அப்பத்த வரிசை எண். ரைட், ஓகே. இதை எழுத வேண்டியது இவ்வளவுதான். இதுல என்ன விஷயம்? இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2002ல நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியின் எண் என்ன, நம்மளுடைய பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன,
இல்ல வந்து இப்ப நான் என்ன வச்சே சொன்னேன்னா, இப்ப எங்க அப்பாவோ அம்மாவோ 2002ல வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறாங்களா இல்லையானே நான் போய் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதை கண்டுபிடிச்சேன்னா தான் வந்து இப்ப நான் வந்து என்னோட ஃபார்மையும் எழுத முடியும், அவங்களோட ஃபார்மையும் எழுத முடியும். அதுக்கு உண்டான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வந்து ஒரு லிங்க் ஒன்று வந்து வெப்சைட் லிங்க் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம்லயே. HTTP voters ECI GOVIN கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லயோ இந்த லிங்க்லயோ போய் தேடினா பல பேருக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. இந்த நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டு அப்படிங்கறது வந்து எனக்கும் காட்டுச்சு, நிறைய பேத்துக்கு காட்டுச்சு. ஆனா வந்து நான் வேற ஒரு வழிமுறையில போய் எங்க அம்மாவோட பேரும் இந்த 2002ல இருக்கு, எங்க அப்பாவோட பேரும் இந்த 2002 லிஸ்ட்ல இருக்கு. அதை நான் வந்து எனக்கு கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இன்னும் ஃபார்ம் யாராவது வந்து ஃபில் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இப்ப நான் சொல்ற இந்த வழிமுறையில போய் அவங்களோட பேரை கண்டுபிடிச்சு எடுத்து எழுதிக்கிங்க. இப்ப அதுக்கு நீங்க